பதவியை விட்டு விலகுவாரா இல்லை பதவியில் இருப்பாரா? ஏன்னா 65B படிவத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் எடுத்த முடிவு இன்றைக்கி சைதை துரைசாமிக்கு ஒரு பெரிய நிம்மதி தான். இன்னொரு பக்கம் சைதை துரைசாமி வக்கீல்கிட்ட என்னங்க இத்தனை வருஷமாக நடக்குது, இப்போ போய் ஒரு நாள் டைம் கேட்குறீங்களே அப்படின்னு அவரை கேள்வி கேட்டதும் உண்டு. ஏற்கனவே இதே மாதிரி தான் கபில் சிபில் நம்ம ஸ்டாலினுக்காக ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபில் டைம் கேட்டார். இப்படி இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன இப்போ ஒரு எண்டுக்கு வந்துருச்சா? ஏன்னா ஒருவேளை காங்கிரஸ் இதை கூட எதிர்பார்த்துட்டு இருக்குதா, உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரில, தேவையில்லாம் இப்போ போய் நம்ம கூட்டணிக்கு போகலாமா அப்படின்னு கூட யோசிக்கும். ஏன்னா இன்றைக்கி நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கும்னு யாரும் கணிக்க முடியாது. அதுவும் பிப்ரவரி 18 ஏதாவது ஒரு பாதகமாக ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நிலைமை என்ன ஆகுது? யார் தலைமையில் அடுத்து திமுக ஆட்சியை சந்திக்கும்? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, அந்த திட்டம் இந்த திட்டம், உங்களை காக்க நான் இருக்கிறேன், ஓடியாடி உழைத்து கொண்டே இருக்கிறேன்னு தொடர்ந்து அவர் பேசி எல்லாமே ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், ஓரணி எல்லாம் ஸ்டாலின். திடீர்னு ஸ்டாலின் அவர்களுக்கே ஆபத்து வந்துருச்சுன்னா தேர்தலில் நிற்க முடியாமல் போனால் நல்லா யோசனை பாருங்கள். அப்போ இந்த வழக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த வழக்கு அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி திமுகவுக்கு திக் நிமிடங்கள்னால தான். ஏன்னா அதாவது கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா விட கடைசி வரைக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும். அதுவும் சசிகலா அவர்கள் முதலமைச்சர் அவர்னு சிறைக்கு போனது, ஜெயலலிதா அம்மா பெங்களூர் கோர்ட்டில் போய் அங்கே போய் உடனே முதலமைச்சர் பதவி விட்டு இறக்குனது, இப்படி பழைய வரலாறுகள் இருக்குது. அது மேலே வேறு பிஜேபி இருக்குது. இதெல்லாம் யோசிப்பாங்க. கொஞ்சம் நெஞ்ச பஞ்சாயத்தை அழுத்தி வச்சுருக்குங்க. ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக இவங்க வழக்கெல்லாம் போட்டு ஒட்டுமொத்த நீதித்துறையை பகிச்சிட்ருக்காங்க. அப்போ இவர்களுக்கு சாதகமாக வரும் வராதுன்னு பல பேர் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம். பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், 2011 தேர்தலில் வெறும் 2700 வாக்கில் தான் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் ஜெயிக்கிறார். நாங்கள் முறைகேடு செய்யவே இல்லை அப்படின்னு திமுக